வணக்கம். மகாபாரத போரில் நிறைய பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. அந்த வீர மரணம் அடைஞ்சவங்க எல்லாருக்கும் பெரிய மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரிய யாகம் ஒன்றும் வளர்க்குறாங்க. அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. அப்போ கிருஷ்ணர் அங்கே வராரு. தர்மர் தலைவணங்கி கிருஷ்ணரை வரவேற்கிறாரு. கிருஷ்ணர் கேட்குறாரு, சொர்க்கத்தை அடைய அவரவருக்கு உரிய பாகத்தை வச்சிட்டிங்க இல்லையா அப்படின்னு. அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறாரு, எல்லாம் வச்சாச்சு கிருஷ்ணா. முதல்ல பீஸ்மர், அப்புறம் துரோணர்னு வரிசையாக வச்சுட்டோம். உங்கள் வருகைக்காக தான் காத்துட்ருக்கோம்னு சொன்னார். அதை கேட்டுட்டு கிருஷ்ணர், யாகத்தோட முதல் வேண்டுதல் யாருக்குன்னு கேட்டார். அதுக்கு தர்மர் சொல்கிறாரு, வேற யாருக்கு, இந்த குலத்தோட தோன்றுதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த பீஸ்மருக்கு தான்னு சொன்னார். இதை கேட்ட கிருஷ்ணர், வீர மரணம் அடைஞ்சவங்களுக்காக இந்த யாகம் நடத்துகிறோம், அப்போ முதல் பாகம் சகுனிக்கு தான் இருக்கணும்னு சொன்னார். இதை கேட்டதும் பாண்டவர்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சகுனி பேரை கேட்டதுமே பீமன் பற்களை நரன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அர்ஜுனனோட கை தானாக உறைவாளை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சு கிருஷ்ணா உங்களுக்கு? முதல் பாகம் அப்படிங்கிறது நாம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. அதை அந்த பாவி சகுனிக்கா கொடுக்கறது அப்படின்னு பீமனுடைய கோபம் வார்த்தையாக வெளிப்பட்டுச்சு. பாண்டவர்கள் இவ்வளவு ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா, ஆமாம் அதுக்கு தகுதியானவர் சகுனி மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் மறுபடியும் பீஸ்மரை விடா சகுனி என்ன அவ்வளவு சிறந்தவனா? நயவஞ்சகமே உருவமான அவனுக்கு வீர மரண மரியாதையா அப்படின்னு கேட்டார். உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, வீர மரணம் அப்படின்னா போர்க்காலத்தில் எதிரியோட நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறக்கிறதுக்கு பேர் வீர மரணம் கிடையாது. நம்ம என்ன கொள்கையில் இருக்கோமோ, எப்பேற்பட்ட தியாகங்கள் செஞ்சாவது, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்துட்டு நம்ம லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் தன் கடமையை முடிச்சுட்டு உயிர் துறக்கிறதுக்கு பேர் தான் வீரமரணம். இதில் பீஸ்மரை விட கண்டிப்பாக சகுனி தான் உயர்ந்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அப்போ தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பீஸ்மரோட லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்களை அழிச்சிடணும் அப்படிங்கிற சகுனியோட லட்சியமும் வெல்லலையே, அப்புறம் எப்படி சகுனிக்கு வீர மரியாதை செய்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, போரில் உடன் பிறந்தவர், உற்றார் உறவினர், பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு எல்லோரையும் இழந்துட்டு இப்போ நீங்கள் 5 பேர் மட்டும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி நடைப்பெணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்னோட இருப்பு மட்டும்தான் உங்களை இங்கே இருக்க வைக்கிது. உங்களோட வாரிசுகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் சகுனியோட ஆசை நிறைவேறலைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கிருஷ்ணர் கேட்டதுக்கு பாண்டவர்களால் பதில் பேச முடியாமல் தலைகுனிஞ்சு நின்னாங்க. இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சந்தேகம் தீரல. அப்படி பார்த்தா சகுனிக்கு எங்களை அழிக்கிறத விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தரதுல தானே இருந்தது. அது நிறைவேறலையே. கௌரவர்கள் எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அவருக்கு முதல் மரியாதை செய்கிறது அப்படின்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார். கிருஷ்ணர் அதை கேட்டுட்டு அமைதியாக பதில் சொன்னார். அர்ஜுனா, எதை நினச்சி தன்னோட வாழ்க்கையை சகுனி ஆரம்பித்தாரோ அதை செஞ்சு தான் முடித்தார். ஒரு பக்கம் 100 எதிரிகள், ஒரு பக்கம் 5 எதிரிகள். உங்கள் 5 பேரை அழிக்கிறதா சொல்லியே பல செயல்கள் மூலமாக அந்த 100 எதிரிகளை உங்கள் மூலமாகவே அழிச்சிட்டான். உங்களையும் நடைப்பெணமாக ஆக்கிட்டான் சகுனி. இது தெரியாமையா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொன்னார். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த திருதராஷ்டிரன் இந்த வார்த்தைகளை கேட்டதும், என்ன கௌரவர்களை அழிக்கிறது சகுனியோட லட்சியமா? ஏன் கிருஷ்ணா, ஏன் அப்படின்னு பதட்டமாக கேட்டார். ஏன்னா தன்னோட 100 பிள்ளைகளையும் இழந்துவிட்ட வெறுமை அவர் அப்படி கேட்க வச்சது. கௌரவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உங்கள் குலத்தையும் வேரோடு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சகுனியோட நோக்கமே, லட்சியம் எல்லாமே. அதை தனி ஒருவனா அவன் மட்டும் செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சியத்தை அது மூலமாக சகுனி நிறைவேற்றிட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். பாம்புன்னு தெரியாமல் பாலை வார்த்து நானே என்னோட பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாக போனேனே அப்படின்னு திருதராஷ்டிரன் பற்களை கடிச்சிட்டு கால்களை ஆவேசமாக தரையில் அடித்து தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தினார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை, சகுனி பாம்பு கிடையாது, அடிப்பட்ட புலி. பழி வாங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தான், நேரம் வாய்க்கவும் அதை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கு திருதராஷ்டிரன் சொல்கிறாரு, துரோகி, நல்லவன் போல நடித்து இப்படி என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு கத்துனாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணர் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார். இங்கே இருக்கிற எல்லோரையும் விட சகுனி ரொம்பவே நல்லவன்தான். திருதராஷ்டிரா, உங்கள் பிள்ளை துரியோதனை கொன்னதுக்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவன் தானே?
அபிமன்யுவை கொன்ன ஜெயரதனை கொன்னு பழி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் தானே? பாஞ்சாலி சபதத்தை நிறைவேற்றதற்காக துரியோதனனை கொன்ன பீமன் நல்லவன் தானே? அப்போ தன்னுடைய கண் முன்னாடியே தன்னோட குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரா உணவு இல்லாமல் உயிர் துறக்கிறத பார்த்த சகுனி, அதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய குலத்தை பழிவாங்க நினைத்தது, அதுக்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட கண்டிப்பாக நல்லவன் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். இதை கேட்கவும் திருதராஷ்டிரனுக்கு கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிற கிருஷ்ணா, எங்கள் குலத்தில் சகுனி குலம் அழிஞ்சிடுச்சா? இது என்னால் நம்பவே முடியலையே. என்னுடைய மனைவியோட சகோதரன் அப்படிங்கிறதுனால தானே அவனை வளர்த்துட்டு வந்த. அப்புறம் எப்படி அவன் குடும்பம் அழிவதற்கு நாங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? சகுனி வாழ்வோட சரித்திரம்தான் என்ன அப்படின்னு கதறிட்டே கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அது இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டார். தர்மர் ரொம்ப அமைதியா, கிருஷ்ணா கோவப்படாதே, யாகத்தோட முதல் பாகம் யாருக்குமே தீங்கிழைக்காத, யாருக்குமே தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு சகுனிக்கு தர சொல்கிறத எங்களுடைய மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் சொல்கிறாரு, தர்மா வீரனா நல்லவனா ஒழுக்கமானவனா இருந்த சகுனியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர் தான். உனக்கு தெரியுமா, சகுனியோட குடும்பத்தையே உங்கள் குலத்தோட பெருமைக்காக குறைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள அழித்து மறைச்சவர் பீஷ்மர் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தில் தப்பி பிழைத்தவன் சகுனி மட்டும்தான். தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கிட்டான். தன்னுடைய லட்சியம் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் இப்படி நடந்துக்கிட்டான். இதில் என்ன தவறு இருக்குது? போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக பல அதர்மங்கள் தர்மங்களை மாற்றும் போது அவனுடைய லட்சியங்கள் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செஞ்ச செயல்கள் எல்லாமே தர்மம் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஆனாலும் பீமன் விட்டபாடில்லை. அப்போ பாஞ்சாலியை துகில் உரிக்க வச்சது சகுனிதான், அப்போ அது தர்மமா அப்படின்னு கேலியாக கேட்டான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் ரொம்பவே கோவப்பட்டு சொன்னார், பீமா நீ ரொம்ப வரம்பு மீறி பேசுகிற. யோசிச்சு பாரு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனிதா தாயம் உருட்டுவாருன்னு துரியோதனன் சொல்லவும், எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவாருன்னு உங்களை யாராவது சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த நிகழ்வே நடந்திருக்காது. அங்கே போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்ததே தவிர சகுனியோட கிடையாது. அந்த இடத்துல தாயக்கட்டை போல சகுனியும் ஒரு கருவிதான். பாஞ்சாலியோட அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது கிடையாது. அதுக்கு முழுசாக பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனனும் தான். மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதே மாதிரி சகுனியும் ஒரு பார்வையாளர் மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்பவும் கடுமையாக சொன்னார். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சகாதேவன் எழுந்து வந்து பணிவோட கிருஷ்ணரை வணங்கிட்டு, பரந்தாமா பீமனை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னதை மறுத்த அவ பெயர் அவனுக்கு வேணாம். இந்த யாகத்தோட முதல் பாகம் சகுனிக்கே கொடுப்போம் அப்படின்னு சகாதேவன் சொல்லவும் எல்லோரும் அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. சொன்ன மாதிரியே முதல் மரியாதை சகுனிக்கே கொடுத்தாங்க. யாகம் ரொம்பவே சிறப்பாக நடந்தது. கிருஷ்ணர் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தார். அவரை தொடர்ந்து சகாதேவனும் வெளியே வராரு. பரந்தாமா, சகுனிக்காக நீங்கள் பரிந்து பேசியது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சகுனியை கொன்னவங்கிற உரிமையில் கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சகாதேவன் கேட்குறான். வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணர் சகாதேவன் கிட்ட சகுனியோட உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சகுனியோட தந்தை பெயர் சுபலன். சுபலன் தன்னுடைய மகன் சகுனி முன்னாடி கை நீட்டி விரல்கள் விரித்து கண்களை மூடி அமர்ந்திருந்தார். சகுனி அவரை பார்த்து, இந்த கைகள் தானே என்னை வாரி அணைச்சது, இந்த விரல்கள் தானே என் கண்ணீரை தொடைச்சது, இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச கற்றுக் கொடுத்தது, இந்த விரல்கள் என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்துருச்சே அப்படின்னு கதறி அழுதான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த குருவாளை கையில் எடுத்து தன் தந்தையோட விரலை சகுனி தன்னுடைய கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான். தந்தை சுபலன் வலி தாங்க முடியாமல் பல்ல கடிச்சிட்டு சத்தம் வெளியே வராமல் கண்களை மட்டும் லேசாக திறந்து பார்த்தான். எதிரில் தன் மகன் சகுனி கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தான். மகனே சகுனி, எவ்வளவு அழகான குடும்பம் நம்ம குடும்பம். காந்தாரி என்னோட அழகான மகள். வீரத்திற்கு இலக்கணமாக 3 மகன்கள். அதில் இளையவன் தான் நீ. இப்போ எல்லோரையும் இழந்து அனாதையாக நிற்கிறோம். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் இறந்துருவேன். நீ இருக்கணும். நம்ம குலத்தை அழித்த பீஷ்மரோட குலத்தை ஒட்டு மொத்தமாக வேரோட எரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறையில் கொடுக்கப்பட்ட ஒரு பிடி உணவில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு வரோம்.
எங்கள் எல்லோருடைய இறப்பையும் நேரில் பார்த்த உன் கண்கள் நாளைக்கு பீஷ்மருடைய குலத்தில் ஒருத்தராய் இறக்கும்போது அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சகுனி கேட்குறான், என்கிட்ட அவ்வளவு பலம் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு, மகனே, உன்னுடைய பலம் அப்படிங்கிறது உடல் வலிமை சார்ந்தது கிடையாது, மன வலிமை சார்ந்தது. அது உன்னோட புத்தி வழியாக தான் பிரயோஜனப்படுத்தணும். திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க செய்யணும். யாரையும் நேரடியாக எதிர்க்கக்கூடாது. வேறு யாரையாவது தூண்டிவிட்டு நீ யாரை நினைக்கிறாயோ அவங்கள அழிக்கணும். சந்தர்ப்பத்திற்காக காத்திரு, குழப்பங்களை உண்டாக்கு, நிர்மூலமாக்கு உன்னோட எதிரிகளை. இன்னையிலிருந்து சகுனிங்கிற பேரை கேட்கவே இதுதான் பொருளாக இருக்கணும். வெட்டிய என்னோட விரல்களை தாயக்கட்டைகளாக வச்சுக்கோ. நீ எந்த எண்ணெய் நினச்சி உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துறது தான் உன்னோட திறமை அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையே, நம்ம என்ன தவறு செஞ்சோம்? எதுக்காக பீஷ்மர் நம்மளை இப்படி அழிக்க துணிகிறாரு? நம்ம சகோதரி காந்தரியை கூட அவர் தானே பெண் கேட்டு வந்தார். அதனால தானே திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தோம். அப்புறம் ஏன் நமக்கு இந்த முடிவு அப்படின்னு கேட்டான். மகனே, காந்தாரியோட ஜாதக பலன்படி முதல் கணவராக வரக்கூடியவரோட உயிர் பறி போயிடும்னு இருந்ததுனால ஒரு ஆட்டுக்கிடாவை திருமணம் செஞ்சு அதை பழியிட்டோம். அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இரண்டாவதா திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிச்சு வச்சோம். இது பீஷ்மருக்கு தெரியவும் ரொம்பவுமே கோபப்பட்டார். என்னோட விளக்கத்தை அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஆடாவே இருந்தாலும் அது பலியானதுனால காந்தாரி ஒரு விதவை தானே. ஒரு விதவையை எங்கள் குலத்துக்கு கட்டி வச்சு எங்கள் குலப்பெருமையை சீரழிச்சிட்டிங்களே. நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு நாளைக்கு இந்த உலகமே எங்கள் குலத்தை கேவலமாக பேசுமே அப்படின்னு பீஷ்மர் பொங்கி எழுந்தார். அதனால தான் நம்மளை சிறையில் அடித்து தர்மத்துக்காக தினமும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்குறாரு. அதை நாங்கள் சாப்பிடாம அதையெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு கொடுத்துட்டு வரோம். உனக்கு கொடுக்கறது உன்னை வளர்க்குறதுக்காக இல்லை, பீஷ்மரோட குலத்தை அழிக்கிறதுக்காக. அதனால் அன்பு, பாசம், கருணை, நன்றி, நேசம் அப்படின்னு எதையுமே நெஞ்சில் வச்சுக்காம வெறுப்பு, பழி, இகழ்ச்சின்னு இதை மட்டும்தான் நீ மனசில் வச்சுக்கணும்னு சுபலன் சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே சுபலனுடைய கண்கள் இருள ஆரம்பிக்குது. தன்னுடைய உயிர் தன்னை விட்டு போகிறத உணர ஆரம்பித்தார். தன்னுடைய ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து ஒரு வாளை எடுத்து சகுனியோட கணுக்கால வாளோட பின்புறத்தால் ஓங்கி அடித்தார். வலி தாங்க முடியாமல் சகுனி அலறினான். தந்தையே, என்ன இது? ஏன் இப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க? வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டுட்டீங்களே. கால் தாங்கி தாங்கி நான் நடக்கிறத பார்த்து எல்லோரும் என்னை ஏளனம் செய்வாங்களே. தந்தை மகனுக்கு செய்கிற காரியமா இது அப்படின்னு கோபப்பட்டான். மகனே, என்னை மன்னிச்சிரு. உன்னை பார்க்குற எல்லோருமே இனிமேல் ஏளனமாக தான் பார்க்கணும். அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியணும். கோபத்தையும் வெறுப்பையும் அவங்க உன் மேலே உண்டாக்கும்போது அது எரிதலையாக உன் மனசில் பரவணும். அதனாலேயே எல்லோரிடத்திலும் நீ அன்பு செலுத்தவே முடியாது. நீ வேதனையாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனமாக எல்லோரையும் பார்க்க வைக்க செய்யும். அந்த ஏளனமே அவர்களோட அழிவுக்கு காரணமாகும். உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணமாக இருக்கக்கூடியது பீஷ்மர் மட்டும் இல்லை, அவர் காக்க நினைக்கிற இந்த குலம்தான். அதை அழிக்கிறதுக்காகத்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும். மகனே, அதை அழிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுபலனோட உயிர் பிரிஞ்சிருச்சு. தன்னுடைய தந்த முகத்தை பிடித்து சகுனி அலறின சத்தம் பீஷ்மரோட காதலையும் கேட்டது. ஆனால் அது தன்னுடைய குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை அப்படின்னு பீஷ்மர் அந்த நேரத்தில் உணரவில்லை. இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்த சகாதேவனுக்கு பேரதிர்ச்சி. கிருஷ்ணன் சொல்கிறாரு, சகாதேவா, காலத்தோட மறு உருவம்தான் நீ. அதனால தான் எதிர்காலத்தை உணரக்கூடிய ஜோதிடக்கலை நல்லாவே உனக்கு தெரிய வந்தது. சகுனியை கொன்னது நீ கிடையாது. அவனுடைய லட்சியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உன் உருவான காலம்தான் அவனை அழிச்சிருச்சு. அதனால் கவலைப்படாத. அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் ஒருவன்தான் என்னையே நினச்சிட்ருப்பான். அது பக்தியால் இல்லைனாலும் கூட என்னோட ஒவ்வொரு அசைவிற்கும் அதற்கான பொருள் என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவன் என் பக்தனா இல்லை. பக்தனா இருக்கவும் அவன் விரும்பலை. ஆனால் நான் அவனை ஏற்றுக்கிட்ட காரணத்தால் தானே யாகத்தோட முதல் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன். என்னை விரும்பி ஏற்கிறதோ விரும்பாமல் ஏற்கிறதோ முக்கியம் கிடையாது. என்னை ஏற்கிறது மட்டும்தான் முக்கியம். ஒருவனை ஆட்கொள்ள அது மட்டுமே போதும் அப்படின்னு கிருஷ்ணர் சகாதேவன்கிட்ட சொல்லி விடை பெற்றார். சகாதேவன் கிருஷ்ணர் கிளம்பவும் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
சகுனியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தா இவ்வளவு நாளாக சகுனியை பற்றி இழிவாக கேவலமாக தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக அவர் செஞ்ச தியாகத்துக்கு அப்புறம் அவருக்கான வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. அவரோட லட்சியத்துக்காக விடாமுயற்சியோடு செயல்பட்டு கடைசியில் அந்த லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் உயிர் துறந்திருக்காரு. பாண்டவர்களுக்கு பக்க பலமாக கிருஷ்ணர் இருந்ததுனால, கிருஷ்ணரை எந்நேரமும் தன் மனசில் நினச்சிட்டு இருந்ததால், அது பக்தியாக இல்லைனா கூட கடவுள் தன் மனசில் நினச்சதால கடவுள் சகுனியை தன் பக்தனாக ஏற்றுக்கிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதையும் தக்க சமயத்தில் வந்து செஞ்சார். சகுனினாலே சண்டை மூட்டி விடுறதும் வஞ்சகம் வன்மம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம சகுனிக்கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயம் விடாமுயற்சியோட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான். நன்றி.